என்ன நடந்தது தலைவா? இது ஆயில் கம்பெனி வந்து ஃபயர் ஆயிடுச்சுங்கண்ணா. காலையிலேருந்து ஒரு 8 9 மணிலேருந்து எரியுதுங்கண்ணா. ம். எல்லாம் வண்டி 2 வீலரு பக்கத்து கம்பெனி எல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சுங்க. ம். ஆளுங்கள்லாம் எல்லாம் கிளம்பிட்டாங்கண்ணா. ஓனர் வந்து எதுவும் வரலைங்களாட்டுக்கு. ஃபயர் சர்வீஸ் வந்து அணைச்சிட்ருக்காங்கண்ணா காலையிலேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 10 20 வண்டிக்கு மேலே டெய்லியும் வண்டி வந்துருக்கு. பக்கத்தில் ப்ரைவேட் வண்டி, லோக்கல் வண்டி எல்லா வண்டியும் வந்து அணைச்சிருக்காங்க. இன்னும் அணைக்க முடியலண்ணா. இன்னும் சாயங்காலம் மட்டும் ஆக மாட்டேங்குண்ணா. நீங்க பாத்தீங்களா? காலையிலேருந்து இங்கே தானே இருக்குங்க. காலையில பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது? ஆயில் பேரல் தாங்கண்ணா ஃபஸ்ட்டு வெடிச்சதுங்கண்ணா. அப்புறம் சீட் எல்லாம் தகரெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பில்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விழுவ ஆரம்பிச்சிச்சுங்கண்ணா. தீ காலையிலேருந்து அணைக்க முடியலங்கண்ணா. உள்ள யாராவது இருந்தாங்களா? அது இது நெருப்பு அணைச்சாதாங்கண்ணா யாரும் இருந்திருக்காங்களா என்னன்னு தெரியுங்கண்ணா. இல்ல ஒரு லேடிக்கு ஏதோ இல்லை அதான் எல்லாம் ஃபுல்லாக ரத்தமாக எதுவும் வந்திருந்தாங்க. ஆயில் எதுவும் வெடிச்சிருப்பாட்டுக்குங்கண்ணா. அப்போ பார்த்தா தானே அணைச்சாதாங்கண்ணா எல்லாம் தெரியுங்கண்ணா. ஒரு லேடி வந்து ஓடி இருந்தாங்களா? ஆமாங்கண்ணா. பாருங்கண்ணா நெருப்பு வரதுனால அங்கிட்ட ஓடி வந்தாங்கண்ணா. எல்லாம் அணைச்சாதாங்கண்ணா யார் இருந்தாங்க நாங்கள் போனோம்னு தெரியுங்க. வேலை செஞ்சவங்களாம் எல்லாம் கம்பெனி விட்டு கிளம்பிட்டாங்கண்ணா. ஓகே. ஆ உள்ள யாருமே இல்ல. இல்லை அணைச்சாதாங்கண்ணா தெரியுங்கண்ணா. ரத்தத்தோட எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் இது டின்னு வந்து ஃபயர் ஆகிருக்க மாட்டேங்குண்ணா. எல்லாம் ப்ரெஷர் தாங்காமல் அடித்து வந்துருச்சுங்கண்ணா. ஒரே ஒரு லேடி ஆமாங்க. சோஃபா ஆமாம். சரி. நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஸ்டார்டிங் ஃபயர் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங் நார்மலாக தாங்க நடந்துங்கண்ணா. அதுக்கப்புறம் தான் கேன் ஒவ்வொன்றா வெடிக்க ஆரம்பித்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 4 5 ஏக்கர் பக்கம் எல்லாம் பற்றிருச்சுங்கண்ணா. வேலிக்கருவா எல்லாமே பற்றிருச்சுங்கண்ணா. ஆயில் குடோனு ஒரு 3 ஹவர்ஸாக அது எரிஞ்சிட்டு இருக்கு. உள்ள ஃபயர் ஆகிட்டு இருக்கு. அதை அணைக்க ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. முடிஞ்சாலும் இருந்தாலும் அது அணைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த புகை வந்து எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுது. கண் எரிச்சல் இந்த மாதிரி ஏற்படுது. இது எவ்வளோ நேரம் என்ஜின் இருக்கு? ஒரு 3 ஹவர்ஸாக இருக்குது. எப்படி இருக்கு அந்த இது? எப்படி அந்த புகை வரசில் கண்ணெல்லாம் எரியுது. வெடிக்கிற சத்தத்தை நீங்களே பார்த்தீங்கல்ல. ஒரு பேரலும் எவ்வளோ லைட்டுக்கு பறக்குது. அதாவது ஒரு 3 ஹவர்ஸ் மேலே எரிஞ்சிட்டு இருக்கு சார். எவ்வளோ நாளாக இந்த கம்பெனி இருக்கு? அது தெரியல சார். நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். நமக்கு தெரியாது. 3 இயர்ஸாக இருக்குன்றாங்க. நமக்கு தெரியல. இந்த கம்பெனி இருக்கிறதுனால வந்து இப்போ இந்த நீங்களே பார்க்குறீங்களா, ஊர் மக்களுக்கு பாதிப்பு இருக்கும். இதனால வந்து கம்பெனி தயவுசெய்து அது வந்து ஆடு மாடுக்கு எல்லாத்துக்குமே இதுவாகிடும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ தூரம் எகிரி ஓட்டு அந்த பார்லெல்லாம். என்ன கம்பெனி அது? ஆயில் கம்பெனி. எவ்வளோ நேரமா என்ஜின் இருக்கு? எப்படி கொஞ்சம் எடுத்து பார்த்தா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக எரியுது. கண்ணெரிச்சலாக இருக்கு? நமக்கு இப்போ தான் நாங்கள் வந்து அந்த ஊர் அந்த குழந்தை பையனை கூட்டின்னு வந்து அதை பிடிச்சி ஓசு போட்டு அடிக்கிறான். இருக்கிற போலீஸ் அதிகாரிலாம் வந்துக்கிறாங்க. ஒருத்தவங்க கூட கிட்ட வரல. அவன் பாட்டுக்கு நின்றுங்கன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண முடியும்? மக்கள் தான் பாதிக்கணும். விச்சூரில் இருக்குது இந்த கம்பெனி. ஆயில் கம்பெனி. ஆயில் குடோனும் பருப்பு குடோனும் பக்கத்தில் இருக்குது. இது எப்படி திடீர்னு தீப்பற்றி பிடிச்சதுன்னு தெரியல. இப்போ 2 மணி நேரமாக எரிஞ்சிட்ருக்கு. இதனால் கண் எரிச்சல், குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாகுது. கொஞ்சம் தீ விபத்து கொஞ்சம் தமிழக அரசு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இதனால் பொதுமக்கள் தான் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. இது எவ்வளோ நேரமா என்ஜின் இருக்கு? இவ்வளோ 2 மணி நேரமாக எரிஞ்சிட்ருக்கு. ஃபயர் சர்வீஸ் வண்டி வந்திருக்கு. ஆனால் அவங்களாலையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அணைக்க முடியல. தீ விபத்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. போலீஸாலையும் கொஞ்சம் பார்த்து இது இன்னும் நடவடிக்கை அதிகமாக எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.